Insight டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 15 நாட்கள் 16/11/2025 முதல் 30/11/2025 வரை உள்ள இந்த 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேலதிகாரிகளுடன் தர்க்கம் இல்லாமல் பொறுமை காப்பது நன்மை. அனுமனை பிடித்து கொள்வது தான் ஒரே வழி. அனுமன் சாலிசா கேட்பது நன்மை. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், தூக்கமின்மை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். யாராவது ஏதாவது சொல்வதெல்லாம் உங்களுக்காக தான் சொல்கிறார்கள் என்று நினைத்து அதையே நினைத்து புலம்பக்கூடாது. உத்தியோகத்தில் அவசர கதி, அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. பொறுமையாக இருப்பதும் முதலீடுகளை பொறுமையாக செய்வதும் நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற விஷயத்தில் ஆவேசப்படாமல் நிறுத்தி நிதானத்துடன் நல்ல நாள் முடியக்கூடாது, அந்த நாள் முடியக்கூடாது என்று பதப்பில்லாமல் அஷ்டமியில் ரிஜிஸ்டர் பண்ணாலும் என்னை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் ஒரு முறைக்கு 2 முறை டாக்குமெண்ட்டில் நிபுணத்துவம் பெற்றவர்களிடத்தில் கொடுத்து பர்மிஷன் வாங்கி கொண்டு தான் கையெழுத்து போடுவது நன்மை தரும். அதே போல் யார் எது சொன்னாலும் ஆவேசப்பட்டு தகாத வார்த்தைகளை பேசி அது அப்படியே மற்றவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும். கவனம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், யாரை பற்றியும் வார்த்தைகளில் அதிக கவனமாக பார்த்து கொள்வதும், முடிந்த அளவுக்கு அன்னதானங்களை செய்வது கார்த்திகை மாதத்தில் சிறந்த அமைப்பு. எப்பொழுதும் மகான்கள் தரிசனம் ஏற்றத்தை தரும். உத்தியோகத்தில் மட்டும் அதீத கவனம். குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக குரு வக்கரகதியால் இருப்பதனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் பெரிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். ஜோடியுடன் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் பெருமாள் தாயார், சிவன் பார்வதி என்று, முருகர் வள்ளி தெய்வானை என்று இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை காப்பாற்றும். அப்படி இல்லை என்றால் பெண் தெய்வ வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலியில் திடீரென்று, அதே போல் ஃப்ளூ காய்ச்சல் என்று சொல்வார்கள், அந்த விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். லாபம் அனுகூலம் காணப்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எந்தவித பயணங்கள் வந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பார்ப்பீர்கள். கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாரை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ யாராவது ஏதாவது குறை சொன்னால் அதெல்லாம் வேண்டாம், என் குடும்பம் எனக்கு முக்கியம் என்று விட்டு கொடுக்காமல் பேசி, உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் குடும்பத்தினால்தான் தொந்தரவு வரக்கூடிய 15 நாட்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உத்தியோகத்திலும் வெளியிடத்திலும் போகின்ற இடத்திலும் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனம். அந்த ஒரு விஷயத்தை தவிர பணவரவு, முதலீடுகள், இடமாற்றங்கள், வேறு மொழி நாட்டுக்கு செல்வது போன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏற்றத்தை தரும். வாகனத்தில் அதிகமான புது வண்டி வாகன மாற்றங்கள் ரிஷபத்துக்கு ஏற்படும். அற்புதமான 15 நாட்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வது, எதிரிகள் தொந்தரவு தீர்வது, வழக்குகளில் வெற்றி ஏற்படுவது, அரசியல் ப்ரமோஷன் ஏற்படுவது, அரசு துறையில் இருப்பவர்கள் ஏற்றம் பெறுவது, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற அனுகூலங்கள் எல்லாம் மிதுனத்துக்கு அத்துப்படியாக ஆகும். அதேபோல் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். அசிடிட்டி, வயிற்று கழிவு பாதையில் சிறு உபத்திரத்தை மட்டும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். புது உத்தியோக பிராப்தத்தை எதிர்பார்ப்பதோ படிப்பு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் இல்லாமல் அடுத்த 15 நாட்களுக்கும் உத்வேகத்தை பெறுவீர்கள் என்பதை
அதீத நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் கார்த்திகை மாதம் மிதுனத்திற்கு அமோகத்தை தருவதற்கு சூரியன் உதவி செய்யும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய ப்ரமோஷன் கிடைப்பது, பணம் இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, வேலைகளை மாற்றுவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும், படிப்பில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் தைரியமாக செய்து கொள்ளலாம். விடாமல் துர்க்கையை கும்பிடுவது, துர்க்கை காயத்ரி ஜபிப்பது பல விதத்தில் ஆக்ரோஷமான அமைப்பிலிருந்து சாந்தப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மனக்கசப்பு தீரும். வயிற்று விஷயத்தில் கவனம். கழுத்து பகுதி சுளுக்கு என்று சொல்வார்கள், அந்த விஷயத்தில் கவனம். ஜிம்மு செய்கிறேன், எக்ஸசைஸ் செய்கிறேன் என்று ஏடாகூடமாக செய்து அப்படியே 1 வாரம் 2 வாரம் படுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். கவனமாக இருங்கள். கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுடன் கோபதாபங்கள் கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. புதிய தொழில், புதிய மாற்றங்கள், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள், தடைகள் காணப்பட்டிருந்த விஷயத்தில் கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல அனுகூலங்கள் ஏற்படுவதும், சிவனுக்கு வில்வத்தையும் பச்சரிசி மாவு கொடுப்பதும் இளநீர் கொடுப்பதும் தடைகளெல்லாம் தவிடுபொடியாக்கி ஏற்றத்தை தருவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படுவதும், குடும்பத்தில் சந்தோஷ அமைப்பு ஏற்படுவதும், ரொம்ப நாட்களாக தாயார்களுக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ காணப்பட்டிருந்த மன வருத்தங்கள், பெற்றோர்களுக்கோ தந்தைக்கோ இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷத்துடன் குடும்பத்தாருடன் ஒன்று சேருவது, பிள்ளைகளுடன் ஒன்று சேருவது, பயணங்கள் மேற்கொள்வது என்று எல்லா விதத்திலும் ஏற்றம் ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் இருந்த பாதிப்பு டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். திருமண முறிவிலிருந்து மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், ஆவேசப்படுவதை மட்டும் சிம்மராசிக்காரர்கள் நிறுத்தி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக வாகனங்களில் புது வாகனம் மாற்றுவது, வண்டி வாகனத்திலிருந்து அமைப்பு மாறுவது, வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் மாறுவது, ஏதோ ஒரு மாதிரி மன அழுத்தத்திலிருந்தே மாறி தெய்வீக வழிபாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, இடம் விட்டு இடம் போகக்கூடிய அனுகூலங்கள் காணப்படுவது, உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது, தொழில் நிமித்தமாக மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் அனுகூலங்களும் காணப்படுவது, முருகர் வழிபாடு, சுப்பிரமணிய புஜகத்தை கேட்க கேட்க அனுகூலங்கள் சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும். சுகர் மாத்திரை விட்டுவிட்டேன், பிபி மாத்திரை விட்டுவிட்டேன் என்று விட்டுவிட்டால் நோய் உங்களை விடாத ஏதாவது செய்யும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்கள் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்வது, கால்வலி, பாதவலி என்பது தேவையில்லாத உபத்திரத்துக்கு ஆட்படாமல், யார் எதை சொன்னாலும் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் 20 நிமிடமாவது உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் சிம்மத்திற்கு முக்கியம். தொழில், உத்தியோகம், பிராப்தம், அனுகூலம், ஏற்றம், இடமாற்றம் உண்டு. தைரியத்துடன் முன்னேக்கி சொல்லக்கூடிய அற்புதமான அடுத்த 30 நாட்களில் இந்த 15 நாட்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் தடை, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், உத்தியோகம் கிடைக்கவில்லை, வியாபாரம் கிடைக்கவில்லை, படிப்பு கிடைக்கவில்லை, தடைப்பட்டு போயிருந்தது, என்னடா வாழ்க்கை என்று சலிப்புடன் இருந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு எல்லாமே மாறி மாறி கிடைப்பது கண்கூடாக பார்க்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். நரசிம்மரை பிடித்து கொள்வதும், நரசிம்மர் கவசம் உக்ரம் வீரம் என்று சொல்லக்கூடிய பாடலை உச்சரிப்பதோ அல்லது கேட்பதோ ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதியாக தூங்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத் தகராறுகள் முற்றிலுமாக தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருப்பி குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகாரியங்களில் இருந்த
சிக்கலெல்லாம் டக்கு டக்குன்னு தீர்வதும் ஏற்றங்கள் ஏற்படுவதும் அசையாமசைய பொருள் சேர்க்கை அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் கன்னியா ராசிக்காரர்கள் வருகிறார்கள். தங்க விலை இவ்வளோ ஏறிக்கொண்டே போகுது, எப்படிப்பா இந்த ஆள் மட்டும் இவ்வளோ நகை வாங்குறாரு என்று மற்றவர்கள் மெச்சக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாரையும் டக்கென்று கோபத்தை மட்டும் கொடுத்து நல்ல டைப்பை நல்ல நேரத்தை இழந்து விடாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அலர்ஜி நோய்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தொண்டை பகுதி, பற்கள், காது மூக்கு தொண்டை, பின்கழுத்து வலி மிக கவனமாக பார்த்து கொண்டால் போதும். எருக்களித்து தொண்டையில் பாதிப்பு வருவதெல்லாம் காணப்படும். உணவு சாப்பிடுகின்ற சமயத்தில் புக்கை நோண்டுவது, வீடியோவை நோண்டுவது, ரீல்ஸை நோண்டுவது வேண்டாம். கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய உணவால் ஒரு பாதிப்பு வரக்கூடிய காலகட்டம். பக்கத்திலே தண்ணியை வைத்து கொள்வது துலா ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமான காலகட்டம். துர்க்கையுடைய வழிபாடு, துர்க்கை காயத்ரி, துர்க்கை கவசம் சொல்ல சொல்ல பிள்ளைகளால் இருந்த மன வருத்தங்கள் படிப்படியாக குறையும். அபிராமி அந்தாதி 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 90வது பாடல், 100 பயன் என்று சொல்லக்கூடிய கடைசி பாடல். இந்த பாடலை அடுத்த 1.5 வருடத்திற்கு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர்கள் வருகிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வது, வழக்குகளில் வெற்றி ஏற்படுவது, வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படுவது, உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் முக்கியத்துவம் பெறக்கூடிய ராசிக்காரர்களில் துலா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வருவார்கள். ஏற்றத்திற்குண்டான அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. குடும்பத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவிக்கு வெள்ளை கொடி காட்டுவதும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வெள்ளை கொடி காட்டுவதும் உத்தமமான பலனையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்ணு பகுதி, தலைவலி சம்பந்தப்பட்ட பகுதி, அலர்ஜி பகுதி, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், முதுகு தண்டுவடத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 30 நாட்கள் முதலில் 15 நாட்கள் மிக மிக கவனமாக இருப்பதும், பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய அமைப்பும், கருட ஆழ்வார்வையை கும்பிடுவது பெரிய அளவுக்கு அனுகூலம். கருடனுக்கு விளக்கேற்றுவதும், கருட மந்திரங்களை சொல்வதும், பெரிய அளவுக்கு கருட காயத்ரி சொல்ல சொல்ல பெரிய பிரச்சனைகளும் மன அழுத்தலும் தீரக்கூடிய அமைப்பு. எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், கண்டிப்பாக தேகாரோக்கியம் அலட்சியப்படுத்துவது, மாத்திரைகளை சரியாக வைத்து கொள்வது, ஊருக்கு போனால் மறந்து விடுவது, வேலை பலுவையே நினைத்து வாழ்வது, வேலையை நினைத்தே வாழ்வது, வேலையை நினைத்து சாப்பிடுவது, வேலையை நினைத்து தூங்குவதெல்லாம் வைத்து கொள்ளாதீர்கள். குடும்பத்தை பாருங்கள், தாய் தந்தையை பாருங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். இதையெல்லாம் மிக மிக முக்கியமாக பார்த்துக்கொள்வது விருச்சகத்துக்கு முக்கியம். மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கங்கள் வேண்டாம். கண்டிப்பாக உத்தியோகத்தில் சிறிய பிரச்சனைக்கும் பேப்பர் போடக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய கஷ்டத்திற்கும் பெரிய மனசங்கடத்திற்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சுபகாரிய தடைகள் எல்லாம் பரிபூர்ண வக்கர குருவால் நிவர்த்தியாக இருக்கிறது. குடும்பத்தில் அதிகமாக சுபகாரியம் நடக்கிறது என்றால் அங்கு ஒரு விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பார்கள். வண்டி வாகன அமைப்பு ஏற்படுதென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுதென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பார்கள். நிலம் கட்டுவது, வீடு கட்டுவது, இன்டீரியர் பண்ணுவதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலனையும் ஏற்றத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். கணக்கு வழக்குகளில் அவசரப்பட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதை கன்ஃபார்மாக பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாகனத்தில் அதீத கவனம் முக்கியம். சுபவிரய பிராப்தம். செவ்வாய்க்கிழமை தோறும் மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் எலுமிச்சைப்பழச்சாறோ அல்லது ஒரு சாப்பாடுடனே எலுமிச்சை ஊறுகாயோ தானம் கொடுக்க விரயங்கள் கண்டிப்பாக மாறும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த மன வருத்தங்கள்
பார்க்க முடியலையே என்ற கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, பிள்ளைகளுடைய விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது, பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக அபிராமந்ததி படிப்பதோ கேட்பதோ ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கோவிந்த நாமாவளி, பெருமாள் வழிபாடு, பெருமாளுக்கு வெண்தாமரை கொடுப்பது, பெரிய வெண்மலர்களை கொடுப்பது, பசுநெய்யை கொடுப்பது, கற்கண்டு முந்திரிகளை கொடுப்பதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களுக்கு குறைவிருக்காது. எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படும். அகோரமூர்த்தி கவசம் என்று இருக்கும். அதை கேட்க கேட்க பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு மனக்குழப்பங்களும் தீரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றங்கள் பெறுவார்கள். இடமாற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம் கொட்டி கிடக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எந்த மாற்றமும் தனுசுக்கு ஏற்றமே. அற்புதமான காலகட்டம், ஏற்றத்தை தரும். பைரவருக்கு விளக்கு போட போட பெரிய அளவு நம்பிக்கை, பெரிய அளவு சந்தோஷம் ஏற்படும். அசையாமசை சொத்து, லாபம். இந்த அடுத்த 30 நாட்களுக்கு பணவரவுக்கு உண்டான ராசிகளில் மகர ராசிக்காரர்கள் வருவார்கள். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. எல்லா விதமான முதலீடுகளும் கனவில் நினைத்த முதலீடுகள் கூட நிறைவேறக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் கிடைப்பது, இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, பிஸ்னஸில் பேங்க்கு கடனெல்லாம் எதிர்பார்ப்பது, ரொம்ப நாட்களாக வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவது, திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, துணை அல்லது துணைவியாரிடம் தேகாரக்கத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது. மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பதட்டம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிபி, லோ பிபி, இதில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் மட்டும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேதுவை ஞாபகத்தில் வைத்து கொண்டு வித்தைகளை மட்டும் காட்டாதீர்கள். மற்ற எல்லா விஷயமும் சாதகமான அமைப்பு தரும். நல்ல அதிகமான ஏணிப்படிகளில் ஏறி கொண்டு வந்து பரமபதம் பாம்பு மாதிரி வாகனத்தில் இறங்கி கொள்ளாமல் இருப்பது மகரத்துக்கு முக்கியம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை, தொழிலில் பிரச்சனை என்று கடந்த ஒரு 6 மாதமாக அதிகமான புலம்பிக் கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். வெயிலை கண்ட பனி போல் எல்லா காரியங்களும் விலகிவிடும். கண்டிப்பாக பற்கள் விஷயம், காது மூக்கு தொண்டை விஷயம், குறிப்பாக உங்களுக்கு சைனஸ் தொந்தரவு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும் கழுத்து வலி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உடற்பயிற்சியை மட்டும் விட்டு விடாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் சாதகம். நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, இன்டீரியர் மாற்றுவது, வாகனங்கள் மாற்றுவது எல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய 15 நாட்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அதிகமாக பெறுவதற்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்லது நடப்பதற்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு விளக்கேற்றுவது, அது எந்த நாளில் போய் ஏற்றினாலும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற அற்புதமான பலனை தரும். பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி தரும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பணம் நிச்சயமாக வங்கிகளில் டெபாசிட் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லது தங்கம் வாங்குவது, வெள்ளி வாங்குவது என்று முதலீடுகளுக்கோ ஷேரில் முதலீடு பண்ணுறதற்கோ உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய 15 நாட்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஜென்மசனி இருப்பதனால் உடற்பயிற்சி மட்டும் மறந்துவிடாமல் எந்த காலகட்டத்திலும் இந்த 15 நாட்களுக்கு இல்லை, அடுத்த 2 வருடத்திற்கு உடற்பயிற்சி தான் உங்களை காப்பாற்றக்கூடிய அஷ்டலட்சுமி கடாட்சம் என்பதை
ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்கின் அலர்ஜி, சளி தொந்தரவு, இன்ஃபெக்ஷன் டிசீஸில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம் ஏற்கனவே பாதித்தவர்கள் திடீரென்று அதிகரிக்கலாம். குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். கண்டிப்பாக காளி, சூலினி, வாராகி, பிரித்திங்கிரா என்ற உக்கிர தெய்வ வழிபாடு, சர்வேஸ்வரர் வழிபாடு, அகோரமூர்த்தி வழிபாடு என்ற உக்கிர தெய்வ வழிபாடுகள், காளியுடைய மந்திரங்களை கேட்பதெல்லாம் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். தொழில் நிமித்தமாக, பணவரவு நிமித்தமாக, முதலீடு நிமித்தமாக, இன்வெஸ்ட்மெண்ட் நிமித்தமாக எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தேவையற்றவர்களை நினைத்து பதட்டப்படுவது, தேவையற்றவர்களை நினைத்து வார்த்தைகளை கொடுப்பது மட்டும் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோர் ரெகுலராக மருந்து மாத்திரைகள் எடுக்கிறார்களா என்று பார்த்து கொள்வதும், தொலைதூரத்தில் இருந்தால் வீடியோ காலில் அவர்களிடம் சந்தோஷமாக பேசுவதும், அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதுமே முக்கியம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 16/11/2025 முதல் 30/11/2025 வரை உள்ள 15 நாட்களுக்கு பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.